வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில்லோட சார்ட்டிங் டூல். இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 413 பக்கமாக காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. 412 சப்போர்ட் ஆச்சு. காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் 412 பக்கமாக வந்தோன்னா ஓரளவு கீழே விழுற மாதிரி காமிச்சிட்டு மறுபடியும் 412 சப்போர்ட்டாக வச்சு 416 அப்படின்ற இடத்துல மேலே நிற்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா போன வாரம் முழுவதும் நம்ம பார்த்தது காப்பர் மார்க்கெட் 416 மேலே எல்லா நாளுமே ட்ரேடாக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் ஒரு நாள் கூட 416 மேலே அதால் நிற்க முடியல. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மார்க்கெட் மறுபடியும் ட்ராப் ஆகி 413 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 414 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமர்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் மறுபடியும் காப்பர் மார்க்கெட் 412 சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அப்படி நடக்கலை அப்படின்னா காப்பர் மார்க்கெட் மறுபடியும் சரிவை சந்திக்கும்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த காப்பர் மார்க்கெட்டோடைய கான்ட்ராக்ட் முடிவடைகிற காரணத்தினால மார்க்கெட்டோட வால்டிலிட்டி, இந்த ஏற்ற இறக்கம் ட்ரெண்டு தெரியாமல் மார்க்கெட் நிற்குது. அதனால் இன்னும் ஒரு சில நாள் தான் இருக்குது இந்த கான்ட்ராக்ட் முடிகிறதுக்கு. அதுக்குள்ளே கண்டிப்பாக காப்பர் மார்க்கெட் வரும் கான்ட்ராக்ட் மற்றும் இது முடிவடைகிற நேரத்தில் நமக்கு கரெக்டான பொசிஷனில் மாட்டோம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி சமயத்தில் குட்வில்லோட சார்ட்டிங் டூல் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.